இன்னைக்கு கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. பெரிய வெங்காயம் 1 நல்லா பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகாய் 2, பூண்டு பல் நல்லா தூளாக அரிஞ்சது 2, துளியுண்டு இஞ்சி, சீரகம் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், எல்லா கலர்லேயும் குடமிளகாய் கொஞ்சம் கொஞ்சம், சாதம் 1 கப். இன்னும் உங்களுக்கு ரிச்சாக இருக்குன்னா இதோட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நம்ம ஏதாவது மசாலா வேணும்னா லைட்டாக ஏதாவது கரம் மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் வேணாம் அந்த மாதிரினா எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுதான் நீங்கள் ஆப்ஷனாக வேறு எதுலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம், 2 டீஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடும் போதே நீங்கள் முந்திரியும் போட்டுடணும், முந்திரி போடுற மாதிரினா. அதுக்கப்புறம் நான் அதில் பச்சை மிளகாய் பூண்டு போட்டிருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இதோட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க குடமிளகாய் 3 கலரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு இது கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குடமிளகாய் இப்போ குடமிளகாய் வாட்டிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ ரைஸையும் நான் போட்டிருக்கேன். இதை வாட்டினதுக்கப்புறம் இது நீங்கள் இப்போ இது இந்த ஸ்டேஜில் போதும். இது உள்ள நீங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சி வச்சுக்கலாம். அப்படி வேணுங்கிறவங்க இதில் எக்கு வேணும்னா எக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எக்கு மேலே போட்டு அதில் உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அப்படி பச்சை பட்டாணி வேணும்னா குடமிளகாய் எப்போ போடுறோமோ அப்போயே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வெஜிடபிள் கிரேவியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.